ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா வெங்காயம் போட்டா வெங்காய தோசை, தக்காளி போட்டா தக்காளி தோசை. எங்களுக்கு 10 நாள் எடுக்கணும்னு உங்களை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல தேவையே கிடையாது. கிளாஸ் எடுக்கிறவங்க பானிபூரி பவுடர் விற்கிறேங்கிறாங்க. ஃப்ரைட் சிக்கன் கிளாஸ் எடுக்கிறவங்க நான் கற்றுக் கொடுக்குற மேரினேட் பவுடர் வச்சு தான் நீங்கள் செய்யணும், மேரினேட் பவுடர் என்கிட்ட தான் வாங்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயம். ஆனால் அந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறதா லாயக்கு. கமர்ஷியலாக எதுவுமே செட் ஆகாது. இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமிக்கும் மற்ற கோச்சிங் சென்டருக்கும் என்ன வித்தியாசம்? மேஜரான வித்தியாசங்கள் நான் சொல்றேன். நீங்க எங்க டிசிஷன் எடுக்க குழம்புறீங்க அப்படிங்கிறத வச்சு சொல்ல போறேன். நம்பர் 1 ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் எங்களுது. சார் சென்னை பக்கத்துல எல்லாம் 10 நாள் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களே, நீங்க 2 நாள் எடுக்கிறேன் 1 நாள் எடுக்கிறேங்கிறீங்களே, கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கத்துக்க முடியும். எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தான். வீட்டில் அம்மா கேளுங்க காப்பி போட எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. கற்றுக் கொடுக்கறதுக்கும் அவ்வளோ நேரம் தான் ஆகும். எங்கள் கோச்சிங்கில் என்ன ஸ்பெஷல்னா, இதில் கமர்ஷியலாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் ஒரு ரெசிபியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். இப்போ அட்டனே ஒரு 40 பேர் வராங்க, காஃபி ஆர்டர் பண்ணால் எப்படி நீங்கள் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதைத்தான் நாங்கள் கற்றுக் கொடுப்போம். இப்போ மற்றவங்களாம் ஏன் 10 நாள் எடுக்கிறாங்க, நீங்கள் ஏன் 2 நாள் எடுக்கிறேன் 1 நாள் எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க 10 நாள் எடுத்தால் தான் உங்களுக்கு ஒரு ஃபீஸ் வாங்க முடியும். அதே மாதிரி ஸ்டாஃபுக்கு பெரிய சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. 35,000 40,000 சம்பளம் கொடுத்து ஒரு 5 ஸ்டாஃப் 6 ஸ்டாஃப் இருப்பாங்க. பெரிய சென்டராக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸுக்காகவே அவங்க உங்கள்கிட்ட அதிக ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் எனக்கே 20 வருஷம் இண்டஸ்ட்ரியில் அனுபவம் இருக்கிறதுனால நான் வேலைக்கு பெருசாக நிறைய ஆட்கள் எல்லாமே வைக்கல. எங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் ஸ்டாஃப் வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது எங்கள் காஸ்ட்டை கட் பண்ணுறதுனால எங்களுக்கு 10 நாள் எடுக்கணும்னு உங்களை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல தேவையே கிடையாது. இப்போ 10 நாள் இருக்கிறவங்கலாம் கேஃபே கோர்ஸில் நான் உங்களுக்கு 50 சாண்ட்விச் கற்றுக் கொடுக்குறேங்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு 5 ஃபார்முலா கற்றுக் கொடுத்து அந்த ஃபார்முலா வச்சு 50 சாண்ட்விச் எப்படி போடணுங்கிறத சொல்லிடுவோம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் வெங்காயம் போட்டால் வெங்காய தோசை, தக்காளி போட்டால் தக்காளி தோசை, கேப்சிகம் போட்டால் கேப்சிகம் தோசை, ஒன்று போட்டு காட்டணுமா? அந்தளவுக்கு யாரும் புத்தால் கிடையாதுல்ல. 2வது வித்தியாசம் என்ன அப்படின்னா, எங்களோட கோர் பிஸ்னஸ் ட்ரைனிங். கோர் பிஸ்னஸ் ட்ரைனிங் மட்டுமே, செல்லிங் கிடையாது. நாங்கள் ட்ரெயினர் தான், சப்ளையர் கிடையாது. 100% ட்ரைனிங் கொடுப்போம். 0% ப்ராடக்ட் சேல்ஸு, 0% கார்ட் சேல்ஸ். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறவங்க கார்ட்டு விற்கிறேங்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறவங்க பானிபூரி பவுடர் விற்கிறேங்கிறாங்க. ஃப்ரைட் சிக்கன் கிளாஸ் எடுக்கிறவங்க நான் கற்றுக் கொடுக்குற மேரினேட் பவுடர் வச்சு தான் நீங்கள் செய்யணும், மேரினேட் பவுடர் என்கிட்ட தான் வாங்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயம். இதை நாங்கள் பண்ணுறதே கிடையாது. இன்னைக்கும் இல்லை என்னைக்குமே இதை பண்ண மாட்டோம். எத்தனையோ கம்பெனிஸ் எங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பபிள் டீ கிளாஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஷாக் ஆயிடுவாங்க. நான் மேனுஃபேக்சர் நம்பரே கொடுத்துருவேன். ஸோ இடையில ஷாப் நம்பர் கூட உங்களுக்கு கட் டவுன் ஆயிடும். ரொம்ப பெரிய கம்பெனிக்கு வெப்சைட்லேயே வாங்கிக்காம டேரெக்டாக நீங்கள் கம்பெனியில் இருந்தால் வாங்குறீங்க. உங்கள் காஸ்ட்டை எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணுறோம். மார்க்கெட்டில் ஒருத்தர் கோர்ஸை 30,000 ரூபாய்க்கு எடுக்கிறாருன்னா அதே கோர்ஸை நான் 10,000 ரூபாய்க்கு எடுக்கிறேன். அதாவது 30,000 ரூபாய்க்கு எடுக்கிறவர் என்ன பண்ணுறாரு? ப்ராடக்ட் விற்கிறாரு, எக்யூப்மெண்ட் விற்கிறாரு, கார்ட்டு விற்கிறாரு. நான் 10,000 ரூபாய்க்கு விற்கிறேன். எனக்கு என்னன்னா எந்த பொருளையும் நான் கமிஷன் வைக்கிறது கிடையாது. எந்த பொருளையும் ஏன் மூலமாக வாங்குங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா எல்லாத்துக்குமே கைடன்ஸ் கொடுக்குறோம். ப்ராடக்ட்டுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம், எக்யூப்மெண்ட்டுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம், கார்ட்டுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். வேணும்னா இந்த இடத்துல வாங்கி அப்படின்னு சொல்லிடுறோம். இன்னொரு கேட்டகிரி எங்களை விட ஒரு 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் கம்மியாக இருக்கும். மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஓ, இவரோட ஒரு 1,500 ரூபாய் கம்மியா, இவர் ஃபீஸ் குறைக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு யோசிக்கிறீங்க. நாங்கள் தெளிவாக இருக்கோம். நாங்கள் ப்ராடக்ட்ல கமிஷனே வைக்கல. எங்களோட கோர் பிஸ்னஸ் ட்ரைனிங் தான். ஸோ என்ன ஆகுது? இந்த 1,500 ரூபாய் கம்மி பண்ணுறதுனால நீங்கள் அந்த வலையில போய் விழுந்துடுறீங்க. இது ஒரு ஸ்கேம், இது ஒரு ட்ராப். என்ன ஆகுது? ப்ராடக்ட் பூரா நீங்கள் அவங்ககிட்ட வாங்கணும். என்னை விட ஒரு 1,500 ரூபாய் கம்மியாக வாங்கிட்டு உங்ககிட்ட பலாயிரம் ரூபாய் கொள்ளடிச்சிருவாங்க. இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அடுத்தது மேஜரான வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் கிளாஸ் சப்போர்ட். இப்போ நிறையா பசங்க எங்கிட்ட கிளாஸ்க்கு வராங்க. நாங்கள் காம்படிட்டரை பற்றி பெருசாக கேட்காட்டியுமே அவங்களே எங்கிட்ட சொல்லுவாங்க. இன்னொன்று என்கொயரி மாதம் எங்களுக்கு 500 என்கொயரிக்கு மேலே வரும். நிறைய கதைகள் கேட்போம். சார் இங்கே கிளாஸுக்கு போனேன் சரியில்லை, அங்கே கிளாஸுக்கு போனேன் சரியில்லை, அங்கே நான் என்கொயரி பண்ணேன், ஃபோனே எடுக்கலை சார் 20 நாள் அப்படின்னு. இந்த ஃபோன் எடுக்காத பிரச்சனை பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது எங்கே போனாலுமே. இப்போ ரீல்ஸ் 100 ரீல்ஸ் போடுறாங்க,
ஒரு இடத்துல மார்க்கெட் பண்ணி அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு கால் பண்ணி தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 100% கால்ஸ் வந்து அட்டன் பண்ணுவோம். திருப்பி கால் பண்ணுவோம்னு எடுக்காட்டி விட்டுருவோம். தொந்தரவே பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு முறை கால் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்மளை கூப்பிட்டாங்களா அந்த நேரத்தில் நம்ம எடுக்கலை அப்படின்னு. மற்றபடி 99% வந்து நாங்கள் கால்ஸை வந்து நீங்கள் ஃபோன் பண்ணும்போதே அட்டன் பண்ணிடுவோம். இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆஃப்டர் கிளாஸ் டவுட் வரும். ஏன்னா அனுபவம் இல்லாமல் நீங்கள் தொழில் கற்றுக்கும் பொழுது, தொழில் கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த நேரத்தில் நிறைய சந்தேகங்கள் வரும். அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபோன் பண்ணுறீங்க. அந்த நேரத்தில் நாங்கள் அட்டன் பண்ணுவோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கில் நீங்கள் பார்த்துருந்தாவே தெரியும். இப்போ கடை ஓப்பன் பண்ணவங்களோட வீடியோஸ் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். அதாவது ஆஃப்டர் கிளாஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது 100% இருக்கும். ஆன்லைன் கோர்ஸுக்கும் இருக்கும், ஆஃப்லைன் கோர்ஸுக்கும் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் கிளாஸை பற்றி என்கொயரி பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய எக்ஸாம்பிள் தான் எங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் எடுத்து பேசுகிறோம் இல்லையா? இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எஸ்பெஷலி சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். நிறைய சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க. பட் சென்னையிலேருந்து எங்களுக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ரீசன் என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரணுமே அப்படின்னு. லட்சக்கணக்கில் முதல் போட்டு நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் இது. சென்னையில் பல விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. கோயம்புத்தூர் வந்து ட்ராவல் பண்ணி வர்றது ஒரு எஜுகேஷன் டூர் மாதிரி பாருங்கள். எக்யூப்மெண்ட் வந்து கோயம்புத்தூரில் சென்னை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பாகவே இருக்கும். சென்னையில் உள்ள பெரிய பெரிய கடைகளுக்கே கோயம்புத்தூர் உள்ள பெரிய கடைகள்ல இருந்து, ஏன்னா இங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட் நிறையா இருக்குது. கிச்சன் எக்யூப்மெண்ட்லாம் இங்கேருந்து போகுது. ஸோ நிறைய பணம் இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சேவ் பண்ணலாம். சென்னையிலேருந்து இங்கே வரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு தான் உங்களுக்கு ட்ராவல். ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் 750 ரூபாலேருந்து நல்ல நல்ல ரூம்ஸ் கிடைக்கிது. லாட்ஜ் ஃபேமிலியோட வந்தாலுமே நீங்கள் ஒரு 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு ரூம்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு இருக்குது, அக்காமடேஷன் செலவு இருக்குது. ஒரு வேளை ஃபுட் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் ஒரு 2 வேளை மட்டும் ஃபுட்டு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு ட்ராவல் பண்ணி போகிறது இல்லையா, ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறது இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்க. இது ஒரு பெரிய செலவெல்லாம் இல்லை. இன்றைக்கி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களையும் கடை திறந்துருக்காங்க. வெளிநாடுகள்லேயுமே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா எங்களுடைய ஆன்லைன் கிளாஸை வாங்கி நிறையா பயன்பெறுறாங்க. ஸோ கண்டிப்பாக இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமியோட கோர்ஸ் வந்து நீங்கள் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் கை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. அடுத்து முக்கியமான ஆன்லைன் கோர்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, மற்ற குக்கிங் கிளாஸ்க்கும் எங்களோட குக்கிங் கிளாஸ்க்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இப்போ நார்த்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சாண்ட்விச் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா வெஜ் சாண்ட்விச் கோர்ஸு 1500 ரூபா, நான்வெஜ் சாண்ட்விச் கோர்ஸு 1500 ரூபா, வெஜ் பர்கர் கோர்ஸு 1500 ரூபா, நான்வெஜ் பர்கர் கோர்ஸு 1500 ரூபான்னு இருக்கும். நாங்கள் வந்து உங்களுக்கு 15 கேட்டகரி டோட்டலாகவே மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துருக்கோம். அதாவது எப்படி கிரியேட்டிவாக திங்க் பண்ணி நீங்களாவே ஓன் ரெசிபி உருவாக்கலாம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக எங்களோட எல்லா கோர்ஸுமே இதே ஃபார்மேட்டில் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். லேட்ரல் மெனு இன்ஜினியரிங் மெத்தட்னு நாங்கள் சொல்லுவோம் அதை. அதாவது வெங்காயம் போட்டால் வெங்காய தோசை, தக்காளி போட்டால் தக்காளி தோசை மாதிரி. ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு செஸ்வான் சாஸை வச்சு ஒரு பன்னீர் சாண்ட்விச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்மேட்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபார்முலா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் 10 ஐட்டம் மாற்றலாம். உள்ள பன்னீர் போடுறீங்க, அப்புறம் சிக்கன் போடுறீங்க, அப்புறம் வெஜிடபிள்ஸ் போடுறீங்க, அப்புறம் மஷ்ரூம் போடுறீங்க. அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பேர்களை மாற்றிக்கிட்டே வரப்போறீங்க. ஸோ இந்த மெத்தடில் நாங்கள் உங்களுக்கு ஒரு இதையுமே கவர் பண்ணியிருக்கோம். எங்கள் கோர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நான் சொல்கிற மாதிரி வெஜ் சாண்ட்விச்சுக்கு 1700, நான்வெஜ் சாண்ட்விச்சுக்கு 1700 போனீங்கன்னா என்னோட கோர்ஸோட மதிப்பு 45,000 50,000 ரூபாய் இருக்கும். இந்த கோர்ஸை நாங்கள் 8,000 ரூபாய் கொடுக்குறோம். உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு எதுவுமே ஜென்ரல் குக்கிங் கோர்ஸ் கிடையாது. எல்லாமே கமர்ஷியலாக சூட்டபுள் ஆகக்கூடிய ரெசிபிக்கள் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் கோர்ஸில் இன்னும் ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள், வேஃபிள்ஸ் கோர்ஸ் நிறையா பேர் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஆனால் அந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கத்தான் லாயக்கு. கமர்ஷியலாக எதுவுமே செட் ஆகாது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். மில்லட் வேஃபிள்ஸ்லாம் இப்போ யாரும் சாப்பிடுறது கிடையாது. அதுதான் யதார்த்தம். உங்களுக்கு வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட கம்ப்ளீட்டாக எங்களோட ஒவ்வொரு கோர்ஸும் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு நான் கேரண்டி. நன்றி.